நம்ம வந்து இந்த காம்பினேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க கேட்குற மாதிரி ஒரு ராசி, அந்த லக்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த லக்னத்துல என்ன கிரகம் டிரான்சிட் ஆயிட்டு இருக்கு? அந்த கிரகம் பார்க்குற இடத்துல வேற என்ன கிரகம் இருக்கு? தசாபுத்தியின் அடிப்படையிலயும் அப்படி இருக்கா? இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்? விருச்சிக ராசிக்கு தற்போது கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தில் சனி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்க லக்னம் விருச்சிகமா இருக்கும்போது, உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி போயிட்டு இருப்பார். இதே நேரத்துல உங்களுக்கு சனியோட புத்தியோ, அந்தரமோ, தசையோ நடந்தது அப்படின்னு சொன்னா, இது வந்து உங்கள கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். எப்படி ட்ரபிள் பண்ணும்? விருச்சிக லக்னத்திற்கு அவர் 3, 4 கூடையவர். அப்ப எனக்கு வீடே அமையல, வீடு சம்மந்தமான தொந்தரவு, பூர்வீகத்துல தொந்தரவு. ஏன்னா அது 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கு. இல்லைங்களா? குழந்தைகள் மூலமா பிரச்சனை. குழந்தைங்களோட எனக்கு குழந்தைகளுக்கு சரியில்ல. ஒரு திடீர்னு ஒரு நோய்வாய்ப்படுறது குழந்தை. ஏன்னா சனிங்கிறது ஒரு பெரிய கிரகம். ரொம்ப வருஷமா அந்த இடத்துல உட்கார போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு டிசீஸ குடுத்து, அதன் மூலமா வருத்தப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வீக சொத்துல வில்லங்கத்த திடீர்னு நம்ம இடத்த வேற யாராவது எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவ நம்ம குடுத்துட்டு, அது வெளியில போகும்போது அதன் சார்ந்த நன்மையான பலன்கள குடுத்துட்டு